மாற்றுவேன். ஃபுல் பர்ஃபெக்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். இத பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுதுல்ல அப்படின்னு பிரெயின் சொல்லும். இது எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான். பிக் கோல்ஸ் வித்தவுட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டூ கேரண்டீட் ஃபெயில்யூர். ஆமாங்க கைஸ். எக்ஸாம்பிளுக்கு ஜிம்ம போகணும்னு நினைப்பீங்க. டெய்லி 1 to 2 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. 2வது நாள் பாடி பெயின்ஸ் இருக்கும். 3வது நாள் சரி இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவீங்க. 7வது நாள் மொத்தமா ஃபிட் பண்ணிடுவீங்க கைஸ். இதுக்கு பதிலா 15 மினிட்ஸ் ஒரே ஒரு ஹேபிட், ஒரே ஒரு ஸ்டெப். இது மட்டும் இந்த மாரி சின்ன சின்ன ஸ்மால் வின்ஸ் பண்ணீங்கன்னா, பிரெயினுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அதாவது உங்களோட டெய்லி 1 to 2 ஹவர்ஸ் ஒர்க் அவுட்லேருந்து டெய்லி ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, ஸோ டெய்லி அந்த 15 மினிட்ஸ் தானே என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களோட பிரெயின் உங்களுக்கே சொல்லும். ஸோ அதனால கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிரியேட் ஆகும். 3வது விஷயம், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ். ஐடென்டிட்டி சேஞ்ச் இல்லாம கோல் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோவை பாருங்க கைஸ்.